காதம்பரி, அவளுடைய அம்மா மீனா இருவரும் ஒரு மாலை வேளையில் அவசரமாக ரெடியாகிக் கொண்டிருந்தார்கள். காதம்பரியின் நெருங்கிய தோழி நிவேதாவின் திருமண வரவேற்பு. காதம்பரி, கிஃப்ட் எடுத்தியா என்று மீனா கேட்டாள். எடுத்துட்டேன் அம்மா, நன்றாக பேக் பண்ணிட்டேன் என்று சாமர்த்தியமாக பதில் சொன்னாள் அவள். எனக்கிட்ட காட்டலையே என்ற சந்தேகத்துடன் மீனா. காதம்பரி சிரித்தபடி, உனக்கு தெரிஞ்ச கிஃப்ட் தானே அம்மா, நம்ம ஷோகேஸ்ல இருக்கிற அந்த நகைப்பெட்டி என்றாள். மீனாவுக்கு ஒரு நொடி அதிர்ச்சி. அது வேண்டாண்டா, அது உன் பாட்டி நினைவுக்காக வைத்தது, வேற ஏதாவது வாங்கலாம் என்றாள் மெதுவாக. காதம்பரி சலிப்புடன், அம்மா, நான் சின்ன பிள்ளையிலிருந்து அது ஷோகேஸ்லயே இருக்கு, யாரும் யூஸ் பண்ணல. பாட்டி இது உனக்குதான்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு என்ன பயன்? நிவேதா ஆன்டிக் திங்ஸ் கலெக்டர், அவளுக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம் தரும் என்றாள். மீனா அமைதியாகிவிட்டாள். அவளும் உள்ளுக்குள் காதம்பரி சொல்வது சரி என நினைத்தாள். அவர்கள் வீட்டின் அருகே உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோவை பிடித்து கிளம்பினர். வழியிலேயே திடீரென்று மழை. சாலையில் நீர் தேங்கி வண்டிகள் நின்று போனது. ஒரு இடத்தில் ஆட்டோ பங்க்சர். அதை சரி செய்ய நேரம் தாமதம். இறுதியாக மண்டபம் சென்றடைந்தனர். ஆட்டோவில் இறங்கி மண்டப வாசலில் நின்றபோதுதான், அம்மா, என்ன கிஃப்ட்? இருவரும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தார்கள். கையில் ஒன்றுமில்லை. ஆட்டோ போய்விட்டது. அவசரமாக அருகில் இருந்த பரிசு கடையில் ஒரு அழகான வெள்ளி தட்டை வாங்கி பரிசாக கொடுத்தார்கள். அடுத்த நாள் காலை வீட்டு வாசலில் நேற்று சென்ற ஆட்டோ டிரைவர் நின்றிருந்தார். அம்மா, சவாரி முடிஞ்சு வண்டியை பார்க் பண்றப்போதான் பார்த்தேன் இந்த பெட்டி ஆட்டோவில் இருந்தது என்று மரியாதையுடன் கொடுத்தார். மீனா நன்றியுடன் பெற்றாள். காதம்பரி அமைதியாக இருந்தாள். அன்று மாலை காஃபி பருகியவாறு ஹாலுக்கு வந்த காதம்பரி ஷோகேஸில் மறுபடியும் பெட்டியை வைக்க நினைத்து கவரை பறித்தாள். அந்த நகை பெட்டி பழுப்பு நிற பழமையான மரத்தில் செதுக்கப்பட்ட அழகிய வேலைப்பாடுகள். மெல்ல திறந்தவுடன் உள்ளே வெல்வெட் துணி, மத்தியிலே சின்ன கண்ணாடி, ஒரு பக்கத்தில் தங்க நிற சிறிய பாலரீனா பொம்மை. அவள் சிறு வயதில் பல முறை அதை சுழற்றி அந்த பொம்மை சுற்றி நடனமாடுவதை பார்த்து ரசித்த நினைவுகள் வந்து சேர்ந்தது. மீண்டும் அவள் மெதுவாக சுழற்றி வைத்தாள். பாலரீனா மெதுவாக சுழன்று மென்மையான இசை ஒலித்தது. அவள் கண்களில் குழந்தைத்தனம் மீண்டும் மிளிர்ந்தது. பொம்மை சுழற்சி முடியும் தருணத்தில் சடாக், அதன் அடியில் இருந்த மரத்தட்டு சிறிது திறந்தது. இது என்ன என்று காதம்பரி ஆச்சரியப்பட்டாள். அடியில் ஒரு ரகசிய டிராயர். அதை திறந்தாள். அதற்குள் ஒளி வீசும் வைர நகை செட். மிக நுணுக்கமான வேலைப்பாடு. ஒவ்வொரு வைரமும் பளபளப்பாக பிரகாசித்தது. அவள் அதிர்ச்சியுடன் அதை எடுத்துக்கொண்டு அம்மாவிடம் ஓடினாள். மீனா பார்த்ததும் நின்ற இடத்திலேயே உறைந்து போனாள். இது... அவள் சுவரில் தொங்கியிருந்த தன் அம்மாவின் இளமை புகைப்படத்தை காட்டினாள். அந்த புகைப்படத்தில் அதே வைர நகை அணிந்திருந்தார். உன் பாட்டி மறைந்தபோது எல்லா நகையும் இருந்தது, இந்த செட்டு மட்டும் கிடைக்கல, ரொம்ப விலை உயர்ந்தது, எங்க தேடியும் கிடைக்கல. மீனாவின் குரல் நடுங்கியது. இப்பதான் புரிகிறது ஏன் இந்த பெட்டி உனக்கு சொந்தம்னு சொன்னாங்கன்னு. காதம்பரிக்கு தன்னுடைய தவறு புரிந்தது. அவள் கண்களில் கண்ணீர். அதே நேரம் ஹாலிலிருந்த நகைப்பெட்டியின் பாலரீனா பொம்மை மீண்டும் சுழறத் துவங்கியது. சுழற்சி முடிந்ததும் யாரும் தொடாமல் தானாக மெதுவாக மூடப்பட்டு பெட்டியின் மேலே ஒரு கைரேகை பதிந்து மறைந்தது. ஒரு பொருள் யாரிடம் சேர வேண்டும் என்று விதி தீர்மானித்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. தடைகள் வரும், தவறுகள் நடக்கும், அது தொலைந்து போனது போல தோன்றும். ஆனால் அது சேர வேண்டிய கைக்கு சுற்றி வளைந்து காலம் எடுத்துக்கொண்டு இறுதியில் வந்து சேரும். ஸ்டோரி திரை யூடியூப் சேனலில் மனதை தொடும் கதைகளை தவறவிடாமல் பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவே எங்கள் ஊக்கம்.